friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு exercise 3.11 ல நம்ம third sum பார்க்கலாம். So third sum என்னன்னா ஒரு quadratic equation எப்படி சால்வ் பண்றதுன்னு இத்தனை சம்ஸ்ல பார்த்தோம். இப்போ அந்த சால்வ் பண்றத வந்து ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது எந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்க போறோம். So ball rolls down a slope and travels at distance d is equal to t square minus 0.75 t ன்னு கொடுத்துட்டாங்க feet. அதாவது d க்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க in t seconds. Find the time தான் கண்டுபிடிக்கணும் எவ்வளவு செகண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் when the distance traveled is 11.25 feet. so distance traveled எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. so இதுதான் distance d தான் distance traveled. so அந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 11.25 is equal to t square minus 0.75 t. so நம்ம t தான் கண்டுபிடிக்கணும். இது ஒரு இந்த சைடு கொண்டு வந்தா உங்களுக்கு ப்ராப்பர் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா மாறிடும். t square minus 0.75 t minus 11.25 is equal to 0. ஓகேங்களா? சோ இப்போ வந்து இந்த மாதிரி 0.75 0.11 11.25 எல்லாம் இருந்தா நமக்கு சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கால்குலேஷன் ரொம்ப டீடியஸா இருக்கும். அதனால பண்ண முடியாது. அதனால இது ஒரு ஹோல் நம்பர் ஈக்குவேஷனா மாத்துறோம். சோ ஹோல் நம்பரை எப்படி மாத்தலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு சைடு ஆஃப் தி ஈக்குவல் டு ரெண்டு சைடு ஆஃப் தி ஈக்குவேஷன்லயும் ஒரு டேர்மால நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் ஈக்குவேஷன்ல எந்த சேஞ்சுமே இருக்காது. ஏன்னா this equal to this தான் இருக்கும். சோ இந்த டைம் இந்த சைடுல 0 இருக்கனால 0 கூட என்ன மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு 0 தான் வரும். சோ இந்த சைடுல நம்ம ஹோல் நம்பரா இந்த ரெண்டு டேர்மையும் ஹோல் நம்பரா கன்வர்ட் பண்றதுக்கு எந்த டேர்மால மல்டிப்ளை பண்ண முடியுமோ எந்த டேர்மால பண்ணிடலாம். சோ இனிஷியலா இப்போ 2 எடுத்துக்கோங்க. 2 ஆல மல்டிப்ளை பண்றோம்னு வெச்சுக்கோங்க. 0.75 into 2 1.5 வந்துரும். சோ ஹோல் நம்பர் கிடையாது. அப்புறம் 3 ஆல மல்டிப்ளை பண்றோம்னா 2.25 வரும். அது ஹோல் நம்பர் கிடையாது. நெக்ஸ்ட் 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 வரும். எஸ் 3 is a whole number. நம்மளால ஈஸியா ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சாரி 3 4 ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 3 வரும். நெக்ஸ்ட் இதையும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 45 வரும். ஏன்னா 0.25 into 4 வந்து உங்களுக்கு ஒரு 1 ஹோல் நம்பர் வரும். சோ into 4 பண்றேன் ரெண்டு பக்கம் multiplying 4 on both sides. வர்னா 4t square minus 4 into 0.75 4 into 0.75 உங்களுக்கு 3 வரும். 3t minus 11.25 into 4 உங்களுக்கு 45 வரும். சோ இது ஒரு நமக்கு குவாட்ரேட்டிக் ஹோல் நம்பர் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா மாத்தியாச்சு. சோ இது உங்களுக்கு புரியல ஏன் மல்டிப்ளை பண்ண ஈக்குவேஷன் மாறும் அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா இன்னொரு மெத்தட் சொல்றேன். இந்த மாதிரி ஈக்குவேஷனை ஹோல் நம்பரா மாத்துறதுக்கு இந்த டெசிமல்ஸை வந்து டிவைட் பை 100 ஃபிராக்ஷன்ஸா எழுதலாம். சோ இப்போ t square minus 0.75 t இருக்கு minus 11.25 is equal to 0 இருக்கு. சோ t square minus 0.75 எப்படி எழுதலாம் 75 by 100 எழுதலாமா? சோ 75 100 ஆல் டிவைட் பண்ணா ரெண்டு பாயிண்ட் தள்ளி வரும் 0.75 தான் வரும். அதே மாதிரி 1125 divided by 100 ஆ போடலாம். இத ஓகேங்களா? சோ 100 ஆல் டிவைட் பண்ணும்போது 11.25 ரெண்டு பாயிண்ட் தள்ளி வைப்போம். சோ இப்போ 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3/4 வரும். இது 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா 25 4 times 100 5 times 125 வரும். இது 45 divided by 4. இப்போ 4 இங்க ரெண்டுல இங்க காமனா LCM எடுக்கறோம். காமனா LCM எடுக்கும்போது 4 மல்டிப்ளை ஆகும் 4t square minus 3t minus 45 is equal to 0. so 4 அந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு 4t square minus 3t minus 45 is equal to 0. so இதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும் கிடைக்குது. so இப்போ நம்ம ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அதை வந்து நம்ம ஹோல் நம்பர் ஈக்குவேஷனா மாத்திட்டோம். இப்போ வந்து இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம். சோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு நம்ம மூணு மெத்தட் பார்த்திருக்கோம். எக்சர்சைஸ் 3.10ல ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்த்திருக்கோம். இப்போ எக்சர்சைஸ் 3.11ல நம்ம ரெண்டு மெத்தட் பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து பை கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட், இன்னொன்னு வந்து ஃபார்முலா மெத்தட். நம்ம இப்போ இந்த மூணு மெத்தட்லயும் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு இந்த வீடியோல நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சு பார்ப்போம். ஆன்சர் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அந்த மூணு மெத்தடும் உங்களுக்கு ரிவைஸ் ஆன மாதிரி இருக்கும். So 4t square minus 3t minus 45 ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல என்ன எடுப்போம்? இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டும் கான்ஸ்டன்ட் டேர்மும் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? 4 into minus 45 மைனஸ் இருக்கு minus 45 வந்து உங்களுக்கு minus 180 வரும். சோ ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு minus 180 வரணும், சம் வந்து minus 3 வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா 12 and 15 12 into 15 உங்களுக்கு மேட்ச் ஆகும். சோ இங்க -15 போட்டுக்கலாம். ஏன்னா இங்க -3 வரணும். சோ 12 minus 15 வந்து -3 வரும். minus into plus minus 12 into 15 180. இந்த 12 and 15 நான் எப்படி அரைவ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான். இருந்தாலும் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். சோ உங்களுக்கு 180 வரணும் இல்லையா? சோ இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டே வரும். 290 times 180 அதே 2 ஆல் டிவைட் பண்ணா 45. அதே மாதிரி 5 9s are 45. நெக்ஸ்ட் 3 into 3 9. சோ இதெல்லாம் இதோட ஃபேக்டர்ஸ். சோ எந்த ஃபேக்டர்ஸ் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு சம் வந்து 3 வர மாதிரி டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு 3 வர மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த 2 into 2 4 4 into 3 12
இங்கே பாத்தீங்கன்னா 5 into 3 15. ஸோ இந்த மெத்தட்ல சில காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் 3 வர மாதிரி எந்த காம்பினேஷன் இருக்கோ அந்த காம்பினேஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நான் 12 and 15 நான் கண்டுபிடிச்சேன். ஸோ 2 into 2 4 4 2 is 12 வந்துருச்சு, 5 into 3 15 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ 4t ஸ்கொயர் அப்படியே எழுதிடலாம் பிளஸ் 12t minus 15t is minus 45 is equal to 0. So இங்க 4t காமன் எடுத்துலாம், 4t காமன் எடுத்தா t plus 3 வரும். அதே மாதிரி இங்க minus 15 காமன் எடுத்தா இங்கேயும் t plus 3 வரும். ஓகேங்களா? So minus 15 into t minus 15t minus into plus minus 15 3 is 45. இப்போ bracket குள்ள t plus 3 இருக்கு, bracket வெளியே 4t minus 15 இருக்கு. So உங்களுக்கு ரெண்டு சொல்யூஷன் இங்க வந்துருச்சு. So ஒரு சொல்யூஷன் என்னன்னா 4t minus 15 is equal to 0. இன்னொரு சொல்யூஷன் என்ன t plus 3 is equal to 0. ரெண்டு சொல்யூஷன் இருக்கு. So 4t is equal to 15 அந்த பக்கம்னா 15. So t is equal to 15 divided by 4. ஓகேங்களா? இன்னொரு சொல்யூஷன் என்ன t is equal to minus 3. So 15 divided by 4 என்னன்னா உங்களுக்கு 3.75 வரும் செகண்ட்ஸ். இப்போ t க்கு ரெண்டு சொல்யூஷன் வந்திருக்கு. ஏன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா கண்டிப்பா ஒரு ரெண்டு சொல்யூஷன் வரணும். ஆனா டைம் வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருக்க முடியாது இல்லையா? டைம் இஸ் ஆல்வேஸ் a பாசிட்டிவ் குவாண்டிட்டி, நெகட்டிவ் டைமே கிடையாது. சோ இது நம்ம சொல்யூஷன் எடுத்துக்க முடியாது நெகட்டிவ்ல இருக்கனால. சோ நம்மளோட ஆன்சர் வந்து 3.75 செகண்ட்ஸ். ஓகேங்களா? சோ இதே சமம் வந்து by completing the square method அதாவது செகண்ட் மெத்தட்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ என்ன வரும்? 4t square minus 3t minus 45 is equal to 0. So first நம்ம t square ஓட கோஎஃபிஷியன்ட் 1 பண்ணனும் செகண்ட் மெத்தட் படி. So t square 4t square divided by 4. So இதோட கோஎஃபிஷியன்ட்டால எல்லாத்தையும் டிவைட் பண்றோம். 3 by 4t minus 45 divided by 4 is equal to 0. So இது cancel out ஆயிரும். t square minus 3 by 4t minus 45 by 4 is equal to 0. Second step என்ன? கான்ஸ்டன்ட் அந்த பக்கம் எடுத்துட்டு போறோம். So t square minus 3 by 4t is equal to 45 divided by 4. ஓகேங்களா? So அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த மிடில் டேர்ம் t ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணனும்? into half the whole square பண்ண போறோம். ஏன்னா a minus b the whole square ஃபார்மட்க்கு நம்ம மாத்தணும், அதனால இத பண்றோம். So 3 by 4 into 1 by 2 the whole square மாத்தணும். So உங்களுக்கு என்ன வருது? 3 by 8 the whole square இந்த டேர்ம் வருது. So t square minus 3 by 4t plus 3 by 8 the whole square. அதே மாதிரி 45 by 4 plus 3 by 8 the whole square. So இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா a square minus 2ab plus b square ஃபார்மட்ல இருக்கு. So a minus b the whole square t minus 3 by 8 the whole square ஃபார்மட்ல இருக்கு. So இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 45 divided by 4 plus 9 by 64. So இப்போ இங்க வந்து நம்ம 64 LCM எடுக்கிறோம். 64 LCM எடுக்கும்போது இங்க 4 இருக்கு. So 4 into 16 தான் 64. So 16 வந்து 45 ஆல 45 கூட மல்டிப்ளை பண்ணனும். So 45 into 16 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 720 வரும் பிளஸ் இங்க 9 ஏன்னா ஆல்ரெடி டினாமினேட்டர் 64 தான் 9. ஓகேங்களா? இப்போ 729 divided by 64 இருக்கு. So இப்போ இங்க ஸ்கொயர் இருக்கு, அந்த பக்கம் போனா ரூட் வந்துரும் இல்லையா? So t minus 3 by 8 is equal to root of 729 by 64. So that is equal to 729 வந்து உங்களுக்கு perfect square தான். So 27 into 27 வந்து உங்களுக்கு 729 வரும். So plus or minus 27 divided by இதுவும் perfect square தான். 8 square is 64. So 27 divided plus or minus இங்க plus 3 by 8 இருக்கு. இங்க கண்டினியூ பண்றேன். So t minus 3 by 8 is equal to plus or minus 27 by 8. So minus அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். So plus or minus 27 divided by 8 plus 3 by 8 வருது. So that is equal to plus or minus 27 plus 3 by 8. So இதான் நம்மளோட final equation. So plus க்கு ஒரு சொல்யூஷன் வரும், minus க்கு ஒரு சொல்யூஷன் வரும். ரெண்டு தனித்தனியா எழுதிடலாம். So first solution பாத்தீங்கன்னா plus 27 plus 3 divided by 8. Second solution பாத்தீங்கன்னா minus 27 plus 3 divided by 8 வரும். So plus 27 plus 3 by 8 வந்து 30 by 8 வரும். So 30 by 8 என்ன பாத்தீங்கன்னா 3.75 தான் வரும். 3.75 seconds. T2 என்ன பாத்தீங்கன்னா minus 24 divided by 8 that's equal to minus 3. So அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு. அங்கேயும் உங்களுக்கு -3 and 3.75 தான் வந்துச்சு. So மைனஸ்ல வந்து டைம் இருக்க முடியாது, அதனால அந்த சொல்யூஷன் கிடையாது. இங்கேயும் t is equal to 3.75 seconds தான் ஆன்சரா வருது. So இது வந்து செகண்ட் மெத்தட். So செகண்ட் மெத்தடும் உங்களுக்கு
குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும்னு கேட்டேன். இப்போ தேர்ட் மெத்தட் ஃபார்முலா மெத்தட். ஸோ ஃபார்முலா மெத்தடையும் பார்த்துடலாம். ஸோ ஃபார்முலா என்ன, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் வந்து ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் cன்னு இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா வந்து மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ இப்போ நம்மளோட இந்த ஈக்குவேஷன் என்ன, 4t ஸ்கொயர் மைனஸ் 3t minus 45 is equal to 0. So இங்க a is equal to 4, b is equal to minus 3, c is equal to minus 45. ஓகேங்களா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் மட்டும் பண்றேன். x is equal to minus of minus 3 plus or minus root of minus 3 the whole square minus 4 into a வந்து 4, c வந்து minus 45. ஓகேங்களா? ஸோ divided by 2 into a வந்து உங்களுக்கு 4. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் என்ன நம்மளுக்கு 9 தெரியும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 4 தான் 16, 16 இன்ட்டு 45 720. ஆல்ரெடி போன மெத்தட்லேயே பார்த்தோம். டிவைடட் பை 4 2s are 8. ஸோ என்ன வருது, 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 729 டிவைடட் பை 8 தட் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு 729 ரூட் 27 தெரியும் பை 8. ஸோ இப்போ ரெண்டு சொல்யூஷன் இருக்கு, பிளஸ் ஒரு சொல்யூஷன் மைனஸ் ஒரு சொல்யூஷன். தனித்தனியாக பார்த்துக்கலாம். t1 is equal to 3 plus 27 divided by 8. ஸோ இங்க என்ன வருது, 30 divided by 8. ஸோ ஆன்சர் வந்து 3.75. இங்கேயும் வந்துருச்சு அதே ஆன்சர். இன்னொரு சொல்யூஷன் பார்த்துருவோம். 3 minus 27 divided by 8 that is equal to minus 24 divided by 8 that is equal to minus 3. ஸோ இது நம்ம சொல்யூஷன் கிடையாது, ஏன்னா டைம் நெகட்டிவ்ல இருக்காது. ஸோ இந்த சம்ல வந்து உங்களுக்கு என்டையர் 2-3 மெத்தடையும் நான் ஃபேக்டரைஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.